ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ கேரட் பீன்ஸ் வச்சு தாங்க நான் பொரியல் செய்ய போகிறேன். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா பேச்சில் இருக்குல்ல, செம்மையாக சுட்டப்படாதுங்க. ரச சாப்பாட்டுக்கு, வெறும் சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு செம்மையாக சுட்டப்படாதுங்க. அப்படியே இதை வச்சு டஃபிங் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் நான் கழுவிட்டேங்க. கழுவுனதுக்கப்புறம் பீலர் எடுத்து இப்படி தோல் எல்லாத்தையும் சீவிக்கலாம். கேரட்டில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே சீவியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கட்டர் எடுத்துக்கலாம். கட்டர் எடுத்து கேரட்டில் இருக்கிற 2 எச்எஸ் பீஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் இந்த மாதிரி நம்ம சைஸுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸாகவே கட் பண்ணுங்கள். ரொம்ப சிறுசாகவும் பெருசாகவும் கட் பண்ணாதீங்க. மீடியம் சைஸாகவே எல்லா கேரட்டையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. ஸோ இது கூட ஒரு பொட்டேட்டோவும் போட்டு பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் கேரட்டையும் நான் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எப்போவுமே கழுவிட்டு அப்புறம்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க. அதிலோட கார்னர் பீஸ் 2ஐயும் கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு சக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரிங்க பாருங்கள், நல்லா சக்குன்னு நல்லா கட் பண்ணிக்கலாம். என்னதான் கட்டில் கட் பண்ணாலும் இந்த மாதிரி கட் பண்ணுறது தாங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் பேட்சில் இருக்கிற இந்த பீன்ஸையும் கார்னர் பீஸ் 2ஐயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இந்த 3ஐயும் போட்டு பொரியல் செய்யுங்களேன். இந்த பொட்டேட்டோவும் கேரட்டு பீன்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு எல்லா பீஸையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் சைஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டாச்சுங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க எல்லா வெஜிடபிள்ஸையும். அடுத்தது பொட்டேட்டோ தோல் சீவ வேண்டியது இல்லைங்க. நல்லா கழுவிட்டாவே போதும், நல்லா மண் போயிடும். தோல்லையே சத்து இருக்குது. அதனால் நம்ம கட் பண்ணி பொட்டேட்டோவை மட்டும் எப்போவுமே தண்ணிக்குள்ளே கட் பண்ணி தண்ணியில் போட்டுறணும். அது செவந்துருன்னு சொல்லுவாங்க. அதனால் பொட்டேட்டோவை மட்டும் கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கட் பண்ணி எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். இந்த கேரட்டையும் நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பொட்டேட்டோவை கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் தாங்க. இந்த ஆனியன் கட் பண்ணுறது தாங்க சரியான கஷ்டம். தொளிச்சு இந்த ஒரு சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு ஒன்றும் மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்திங்களாங்க. அந்த ஆனியன் மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் நான் எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், எல்லாம் தொளிச்சு கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பொருளுக்கு தேவையான வெங்காயம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா கழுவி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். காரத்துக்கேற்ப வரமிளகாய்ங்க, இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு இதையே நம்ம தாளிச்சிடலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய சேர்த்தாதீங்க. கொலஸ்ட்ரால் தான் ஆயில். நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஆட் பண்ணால். இது ரெண்டும் நல்லா பொரியட்டுங்க. அதனால தான் நான் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா இங்கே பாருங்கள் பொரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அந்த பொட்டேட்டோ. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த ஆயில்லையே நல்லா வணக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்குங்க. நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி இதை ஒரு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு நான் ஒரு சொம்பு தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மூடியெல்லாம் போட வேண்டாங்க. அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. காயும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றட்டு. காயும் நல்லா வேகணும். அதனால் இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், காய்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் துருவல் தான். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா காய் வெந்துடுச்சு. நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வணக்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டான பொரியல் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நீ எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதாக. வேறு சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் டஃபிங் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.